உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகள் எங்கே இருக்கிறது? உங்கள் இருதயத்தில் எங்கேயோ புதைந்து போய்விட்டதா? அல்லது எப்போதும் எளிதாய் எடுக்கும் விதத்தில் இருதயத்தின் மேலேயே உள்ளதா? நம் இருதயத்தில் உள்ள தேவனின் வார்த்தைகள் எப்போதும் மனம் மீட்டெடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். நாக்கு மற்றும் உதடுகள் மூலம் எப்போதும் செயல்பட தயாரான நிலையிலும் இருக்க வேண்டும். உலகின் கவலைகளின் கீழ் ஒருபோதும் புதைக்கப்படக்கூடாது. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடும் என்று மத்தேயு 13:22 பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் முதலாவது கவலைகள், கவனச்சிதறல்கள், பணம், அதிகாரம், அந்தஸ்து ஆசைகளின் கீழ் புதைக்கப்படுகிறது. பின்னர் மெல்ல மெல்ல இருதயத்தில் இடத்தையே இழக்கிறது. தாவீது ராஜா தேவனுடைய வார்த்தைகளில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறார். அப்படி இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பவர்கள் அதை அவர்களின் இதயத்தின் உச்சியில் பாதுகாக்கிறார்கள். அவர்களின் மனதும் அதை விரைவாக மீட்டெடுக்கிறது. அது எப்போதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்களின் எண்ணங்களை வழிநடத்துகிறது. சோதனைகள் வரும்போது வார்த்தை தயாராக உள்ளது. பலவீனங்கள் வரும்போது வார்த்தை சமீபமாய் இருக்கிறது. சந்தேகங்கள் வரும்போது வார்த்தை தெளிவாக பேசுகிறது. தேவனுடைய வார்த்தை வெறுமனே இருதயத்தில் நிலைத்திருக்க கூடாது. அது அறிக்கை செய்யப்பட வேண்டும், வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம் இதயத்தின் உச்சியில் இருக்கும்போது அது எப்போதும் நாவுக்கு செல்ல தயாராக இருக்கிறது. அறிவிக்கப்படுவதற்கும் பிரசங்கிக்கப்படுவதற்கும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கும் தயாராக இருக்கிறது. உங்கள் மனம் தேவனுடைய வார்த்தையை எப்போதும் தியானித்து இருதயத்தின் உச்சியில் வார்த்தைகளை வைக்கிறதா? வார்த்தைகள் சாத்தானை முறியடிக்கவும் அறிவிக்கப்படவும் செயல்படுத்தப்படவும் தயாராக காணப்படுகிறதா என்று ஆராயுங்கள். ஆமென்.